கோவிட்க்கு அப்புறம் குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரே டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வாட் இஸ் திஸ் ஸ்ட்ரெஸ்? புதுசாக நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணும்போது பிரெயின்ல வந்து நமக்கு கார்டிசால் அண்ட் அட்ரினலின் ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும். இது வந்து கெட்ட ஹார்மோன்ஸ், நெகட்டிவ் ஹார்மோன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ்ன்றது 3 வகையாக இருக்கும். அக்யூட் ஸ்ட்ரெஸ், அது நம்ம வந்து டெம்பரரியாக இருக்கும். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது, இல்லை ஆடிட்டிங், இல்லை ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது நம்ம ஃபீல் ஆகுது. அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் அந்த அளவுக்கு நமக்கு பாதிக்காது. பட் கிரானிக் ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து ரொம்ப வருஷக்கணக்காக மாதக்கணக்காக டென்ஷனில் இருந்தோம்னா அப்போ அது வந்து நோய் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்லேயே ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. அதுக்கு பேர் யூ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம விரும்பி அதுக்கு டென்ஷன் எடுத்தால் அது நமக்கு பாதிக்காது. எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பெயிண்டர் அப்படின்னா பெயிண்டிங் பண்ணும்போது எனக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸாக தோணாது. எனக்கு வந்து ஒரு பாட்டு பாடுறது பிடிக்கும் அப்படின்னா அந்த பாட்டு கற்றுக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. நான் அதை என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து யூ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. யூ ஸ்ட்ரெஸ் இஸ் குட் ஃபார் அஸ். சரி, இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? உடம்புக்கு வந்து எப்போவுமே டார்ச்சர் பண்ணுங்க, மனசுக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு. அப்படி மீனிங்கன்னா உடம்புக்கு வந்து எப்போவுமே ஃபிசிக்கல் ஒர்க் நிறைய பண்ணணும். வாக்கிங் பண்ணுறது, படிக்கட்டு ஏறுறது இறங்குறது, நம்ம வீட்டு வேலை நம்மளே வீடு பெருக்கிறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளே பண்ணிக்கிட்டே இருந்தால் நல்ல ஆழம் தூக்கம் நல்ல வரும். செகண்ட் பாயிண்ட்டு, மனசுக்கு ஒர்க்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்த பிறகு லைட் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துக்கோங்க. லைட்டே ஸ்விட்ச் பண்ணோன்னா இருட்டில் வந்து மெலட்டோனின், செரட்டோனின் என்ற ஹார்மோன் வந்து அழகாக சுருக்கும். கண்ணு மூடிக்கிட்டு தூக்கம் வரதோ இல்லையோ நமக்கு பிடிச்ச ஒரு 10 பொருள், பிடிச்ச கடவுள், பிடிச்ச கலர், பிடிச்ச உணவு, பிடிச்ச இடம், பிடிச்ச புக்கோட டைட்டில் பேஜ், இதெல்லாம் ஒரு விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அது நினச்சிக்கிட்டே படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்னிங் வரும்போது ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் பண்ணுங்கள்.